கடந்த 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுமையாக முழு அடைப்பு போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த முழு அடைப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் இதுவரையில் தமிழகத்தில் எத்தனையோ முழு அடைப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இன்று விவசாயிகளுக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முழு அடைப்பு போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இதுவரையில் தமிழகம் சந்தித்திராத வகையில் ஒரு வெற்றியை அடையக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை ஒட்டி ஆங்காங்கு திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்புகள், பல்வேறு கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்து பல இடங்களில் ஊர்வலமாக, சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய நிலையில பல போராட்டங்களை ஆங்காங்கு நடத்தியிருக்கிற காரணத்தால் அப்படி நடத்தியவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கு பல திருமண மண்டபங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று காலையில் திருவாரூர் நகரத்தில் இன்றைக்கு என்னுடைய தலைமையில் அனைத்து கட்சி, இந்த மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், முன்னோடிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வகையில் திருவாரூருடைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் நாங்கள் ஒன்று கூடிய நேரத்தில் அங்கு காவல்துறையினர் வந்து எங்களை கைது செய்வதாக எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள். ஆனால் செய்தியை சொன்னார்களே தவிர அங்கே குழுமியிருந்த எங்களை அழைத்து வருவதற்கு போதுமான காவல்துறை வாகனம் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து இந்த மண்டப முறையில் ஏறக்குறைய சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்தே இங்கே எங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மிகப்பெரிய பேரணியே இன்றைக்கு திருவாரூரில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நடந்திருப்பது உள்ளபடியே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 41 நாட்களாக தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில போராடி கொண்டிருந்த ஐயாக்கன் அவர்கள் தலைமையில போராடி கொண்டிருந்த விவசாய பெருங்குடி மக்கள் இன்று காலையில தமிழகத்திற்கு திரும்பி சென்னைக்கு வந்து வட சென்னை பகுதியில் இந்த போராட்டத்தில் அவரும் கலந்து கொண்டு அவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அதேபோல் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களும், அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் இன்னும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி அவர் தன்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தருகிற போது ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள். என்ன தகவல் என்று சொன்னால், விவசாயிகளுடைய
கடனை, குறிப்பாக தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை மத்திய அரசு தருவது என்பது வழக்கமல்ல என்பதை ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சருக்கு எப்படி உண்மை தெரியவில்லை என்பது வேடிக்கையாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கிறது. இதே திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஏறக்குறைய 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளில் வாங்கியிருந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கியில் வாங்கியிருந்த கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது வெங்கையா நாயுடு அவர்களுக்கு, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களுக்கு தெரியாமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது. ஆக இந்த நிலையில் தான் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது தவிர விவசாயிகளை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்பட முடியாத நிலையில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்த்த பிறகாவது உடனடியாக மத்திய அரசு இதில் தனி கவனத்தை செலுத்தி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகிற முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டமாக அனைத்து கட்சி தலைவரோடு கலந்து பேசி மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்களை ஒன்று திரட்டி நடத்தக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசும் மாநில அரசும் உருவாக்கக்கூடாது. காரணம், விவசாயிகளுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, குடிநீர் பிரச்சனைகளையும் அக்கறை செலுத்தலை. குடிநீர் பிரச்சனையில் அக்கறை செலுத்தாப்புனா பரவாயில்ல, குடிக்கிற பிரச்சனையில் இந்த அரசு எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகும் நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடைகளை, ஒயின் ஷாப்புகளை வைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு அந்த நெடுஞ்சாலைகளெல்லாம் இன்றைக்கு மாநகராட்சி சாலைகளாக, நகராட்சி சாலைகளாக மாற்றி குடிக்கிற தாகத்திற்கு பிடிக்கிற தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வக்கு இல்லை இந்த அரசுக்கு. ஆனால் போதையேற்றக்கூடிய குடிக்கிற பிரச்சனையில எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சின்ன வயசுல இருந்து பால்ய பருவத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாணவர் மன்ற தலைவராக இருந்து இந்த காலத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. சில பேர் முன்னாள் ஆளு கட்சிக்கு வந்து உடனடியாக பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு அவங்களுக்கு நீங்க சொன்ன உங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நான் இதை பத்திலாம் சிந்திக்கிறதே இல்லை. அதாவது பதவிக்கு வரணுங்கிறதுக்காக நான் உழைக்கல, பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என்னுடைய பணியை செய்யலை. நான் எனக்கு கிடைச்ச பதவியெல்லாம் விட பதவியாக நினைச்சது கிடையாது, பொறுப்புக்கெல்லாம் நினைச்சு பொறுப்போடு என்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால அதை பற்றி மற்றவர்கள் வந்து விமர்சனம் செய்வதை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்ய விரும்பல. அந்த விமர்சனத்தையும் நான் ஊக்கமாக உற்சாகமாக எடுத்துக்கிற காரணத்தால தான் அதை பற்றி கவலைப்படுறேன். சீனியர் அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து அரசியல் தான் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு முன்னோட்டமா கொண்டுட்டு வரலாமே. சீனியர் அரசியல்வாதி எல்லாம் எந்த நோக்கத்தோட இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? விவசாயிகளுக்காக நடக்கிற போராட்டம் இது. அதை ஒட்டி கைது ஆகி எனக்கு உள்ள இருக்கும். அப்போ அதை ஒட்டி கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1938-39 ஆண்டில் இருந்த திணிக்கப்படக்கூடிய இந்திய தொடர்ந்து நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 1965 தமிழகம் சந்திக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அல்லது அதை சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்ற ஒரு சூழலை மத்திய அரசு உருவாக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதைவிட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசு சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை வரும். உட்பட அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்திருந்தாலும் மக்கள் தாமாக போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். இப்படி அவங்க தாமாக முன்வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க?
அதாவது இந்த போராட்டம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகிற போராட்டம். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காணணும், முடிவு காணணும், அவருடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான அந்த உணர்வு தான் இன்றைக்கு அரசியலை கடந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதுதான் 100க்கு 100 அல்ல, 200% மேல் இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது அவங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும், யாரு முதலமைச்சரா வர்றது, பதவிகளை கூட ஒரு ஏலம் போடுற ஒரு சூழல் வந்திருக்கு. நேற்றைக்கு நீங்க ஜெயக்குமாருடைய பேட்டி பார்த்துருக்கலாம். அமைச்சராக இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள், என்னுடைய பதவியை நான் விட்டுக் கொடுக்க தயார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு. ஆக அவருக்கு என்ன அந்த உரிமை இருக்கு? கவர்னர் அவர்களால் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது. ஆக ஒரு பதவியிலிருந்து ஒரு மாற்ற வேண்டும் என்று தான் முதலமைச்சருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவிகள் கூட ஏலம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. எனவே அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். யார் முதலமைச்சராக வருவது? கட்ட பஞ்சாயத்து நடப்பது போல இன்றைக்கு அந்த கட்சியில அந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் இருக்கிற காரணத்தினால விவசாயிகளை பற்றியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ கவலைப்பட முடியாத நிலையில் தான் ஆட்சி அது கூட விவசாயிகளை பார்க்கறதுக்காக போல அவரு டெல்லியில நிதி ஆயுக்தா என்ற அமைப்பு கூட்டத்தை பிரதமர் கூட்டி இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதற்கு போகவில்லை என்று சொன்னால் அவருடைய பதவி இங்க இருக்காது. பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாகத்தான் இங்கிருந்து ஓடோடி போயிருக்கிறார். போன நேரத்தில் இதை ஒரு ஒப்புக்காக போய் பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்த நேரத்தில் ஐயா கணவர்கள் வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் கோரிக்கையை கூட நீங்க நிறைவேற்ற வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கன்னு தான் கேட்டிருக்கிறாரு. சரி முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா முயற்சி பண்ணவும் இல்லை. ஏன்னா முயற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி, அந்த திறமை, அந்த உணர்வு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு இல்லை. நம் பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் இருக்கார தவிர அந்த முயற்சியில் அவர் ஈடுபடலை. ஆனால் அவர் போய் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அவர் வந்து போராட்டத்தை வித்ட்ரா பண்ணாரு, வாபஸ் வாங்கிட்டாருன்னு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. அப்படி உண்மையா இருந்தா இன்னைக்கு ஐயா கண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தில் போய் கலந்துகிட்டு இருக்கிறாரு. ஆக இதுல இருந்தா நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். விவசாயிகளோட போராட்டத்தை வந்து தொடர்ந்து பாஜக கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்களை பற்றியெல்லாம் நான் கொச்சைப்படுத்தி பேச விரும்பல. அப்படி ஒரு தீர்மானமே நாங்க எங்க கூட்டத்தில் போட்டிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை முறைப்படி பிரதமருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். நானே தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சி தலைவர்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக போய் அந்த கடிதத்தை கொடுத்து நேரம் கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நேரம் கொடுக்கல. இதுதான் பிரதமருடைய நிலை. எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய நிலை இருக்கோ, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தயாராகிட்டோ, அது மாதிரி அவர் அனைத்து கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கும் பிரதமர் தயாராக இல்லை. அது விவசாயிகளுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தயாராக இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஓபிஎஸ் போய் என்னுடைய கௌரவத்தெல்லாம் பார்க்காம, அரசியல்லாம் பார்க்காம, கட்சியெல்லாம் பார்க்காம, விவசாயிகளுடைய பிரச்சனை முதல்ல விவசாய பிரச்சனைக்காக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினப்போ அதில் போட்ட தீர்மானத்தை கூட நேரடியாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அதற்கு எந்த விதமான பதிலும் கிடையாது, எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதற்கு பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு நான் நேரடியாக சென்றேன். அரை மணி நேரம் காத்திருந்தேன். ஆனால் அழைப்பு வரல. அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஓகே சார், விவசாயிகளை சந்திக்கிற மறுக்கிறார் பிரதமர். ஆனா கார்பரேட் முதலாளிகளை சந்திக்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறார். நீங்களே பதில் சொல்றீங்களா? நீங்க சொன்ன பதில் தான் அதுக்கு நீங்க கேட்ட கேள்வியில பதில் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ், ராஷ்டிரிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை, நிர்வாகிகளை, பல்வேறு விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை, அன்புக்குரிய தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலையில உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு தீர்மானமாக அறிவிக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நம்முடைய அனைத்து கட்சிகளின் சார்பில் ஒருங்கிணைந்து நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்து இன்று காலையிலிருந்து இந்த நிமிடம் வரையில அதற்கான முனைப்பான பணிகளை நாம் அனைவரும் ஈடுபட்டு அதை இப்பொழுது நிறைவேறக்கூடிய வகையில இங்கு நாம் திரண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரையில இந்த காலையில நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மறியலில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த நிலையில அதற்கான முனைப்பான பணிகளை நாம் ஈடுபட்ட நேரத்தில் காவல்துறையினர் அதற்கு அனுமதியை தர முடியாது, அதை மீறினால் உங்களை கைது செய்ய வேண்டும் என்ற நிலை எங்களுக்கு வரும் என்று சொன்ன நேரத்தில், இல்லை நாங்கள் மீறத்தான் போகிறோம், எங்களை தாராளமாக நீங்கள் கைது செய்து கொள்ளலாம் என்று நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் நம்மை கைது செய்தார்கள். கைது செய்ததற்கு பிறகு முறையாக நம்மை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து நாம் போராடுகிற இந்த நேரத்தில் கைது செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் நிச்சயமாக நம்மை எல்லாம் அடைத்து வைப்பதற்கு அங்கு இடம் காணாது என்கிற அந்த நிலையில அவர்கள் கைது என்று சொல்லி அதற்கு பிறகு இது போன்ற ஒரு திருமண மண்டபங்களில் தான் ஆங்காங்கு நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்களை, தோழர்களை, நண்பர்களை எல்லாம் அங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மை கைது செய்த நேரத்தில் அங்கிருந்து இந்த மண்டபத்திற்கு அழைத்து வருவதற்கு வாகனத்தில் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அந்த காவல்துறை அதிகாரிடத்தில் கேட்டது, எங்களை எல்லாம் அழைத்து செல்வதற்கு உரிய வாகனங்கள் வந்திருக்கிறதா? நான் வசதிக்குரிய வாகனத்தை சொல்லல, எங்கள் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் வாகனங்கள் இருக்கிறதா, போலீஸ் வாகனம் இருக்கிறதா என்று அந்த கேள்வியை நான் கேட்டேன். இல்லை இல்லை 4 வாகனம் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏறக்குறைய ஒரு 5000 7000 8000 பேர் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இந்த 4 வாகனத்தில் நீங்கள் எப்படி அழைத்து செல்ல முடியும் என்று கேட்ட நேரத்தில் பதில் சொல்ல முடியாமல் அந்த அதிகாரிகள் பிடித்தார்கள். அதற்கு பிறகு நாங்களே சொன்னோம், நாங்கள் நடந்து வருகிறோம் என்று சொல்லி அதற்கு பிறகு அங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து இந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்.
ஆகவே கைது செய்ததை விட நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோமே, ஒரு பேரணியாகவே இன்றைக்கு நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. விவசாயிகளுக்காக நாம் இந்த பேரணியை நடத்தி இருக்கிறோம். இந்த பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற பெருமை தமிழ்நாட்டில் நடத்திய எந்த போராட்டத்திலும் யாருக்கும் கிடைச்சிருக்காது, நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுல நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னோடிகள் எல்லாம் சிறப்பான வகையில ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார்கள். அதே போல இங்கே திரண்டிருக்கக்கூடிய நீங்களும் எல்லா வகைகளிலும் பொறுமையாக இருந்து இந்த ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். இதுல நான் இங்கே கூட பக்கத்தில் அமர்ந்திருந்த பாலுவிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், எத்தனையோ போராட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ முறை இது போன்ற திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் காலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற போது எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும். ஆனால் முடிகிற போது பார்த்தீங்கன்னா அதுல பாதிதான் இருக்கும். ஆனா இங்க நான் கூர்ந்து கவனிக்கிறேன், காலையில எந்த எண்ணிக்கை இருந்துச்சோ அதே எண்ணிக்கை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் கூட சொல்லணும்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ என்று சந்தேகம் இருக்கு. எதற்காக சொல்றேன்னா, இது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நான் நடத்தல, ஏதோ நமக்கு பொழுது போகவில்லை என்பதற்காக நீங்களும் இங்கே வந்துடவில்லை. விவசாயிகளுடைய பிரச்சனையை மையமாக வச்சு நடைபெறக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிற காரணத்தால் அந்த உணர்வோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. காலையிலே கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன் பத்திரிகை நிருபர்களிடத்துல. அது மட்டும் இல்ல, விளக்க பொதுக்கூட்டம் மயில மாங்குளையில் நடைபெற்ற கூட்டத்திலும் பேசுகிற போது சொன்னேன். நேற்று முன்தினம் குடந்தையில நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில், கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் பேசுகிற போது நான் சொன்னேன். ஆக இந்த போராட்டத்தை பார்த்ததற்கு பிறகாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் உரிய நடவடிக்கை, விவசாய பெருங்குடி மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக விரைவில் மீண்டும் அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற அந்த செய்தியை நான் அப்போதும் சொன்னேன், அதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஆகவே அதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்ற நம்முடைய அனைத்து கட்சிகளுக்கு, அனைத்து கட்சி முன்னோடிகளுக்கு, நிர்வாகிகளுக்கு, அதே போல இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கும் அருமை தோழர்களுக்கு, நண்பர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தை அனைத்து கட்சிகளின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல 100க்கு 100% அல்ல, 100க்கு 200% இது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு முழு அளவில வெற்றி பெறுவதற்கு எல்லா வகைகளிலும் துணை நின்று இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நான் முதலில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த போராட்டத்தில் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வணிகர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அதேபோல பல தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களும், லாரி ஓட்டுநர்கள், திரையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள், நடிகர் சங்க நிர்வாகிகள், இப்படி எல்லா வகைகளிலும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவை தந்தது மட்டுமல்ல, இது வெற்றி பெறுவதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனைத்து கட்சிகளின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்த்தாவது
மத்தியில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி விவசாயிகளுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 41 நாட்களாக ஐயாக்கன் அவர்கள் டெல்லியில அவருடைய தலைமையில் விவசாய தோழர்கள் ஒரு தொடர் போராட்டத்தை பல கோணங்களில் நடத்தி முடித்து இந்த போராட்டத்தை அனைத்து கட்சி நடத்துகிற காரணத்தால் இந்த நிலையில் அவர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக 1 மாத காலம் ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக நேற்று இரவோடு இரவாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு புகைவண்டியிலேயே இன்று காலை சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு வந்தவுடனே நேராக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சென்னையில வடசென்னை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் நான் மீண்டும் மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்தினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் உடனடியாக விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு போராடி கொண்டிருக்கிற போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சார்ந்த விவசாய பெறக்கூடிய மக்கள் அந்த போராட்டத்திற்கு நேரடியாக சென்று பஞ்சாபிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, பக்கத்து மாநிலங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஐயாக்கன் அவர் சொல்வது போல இந்த போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. எனவே இப்பொழுதாவது மத்திய அரசு விழித்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முயற்சிக்க வேண்டும். எனக்கு செய்தி கிடைச்சது. ஆக காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த அல்லது இந்த போராட்டத்தில் கலகத்தை ஏற்படுத்த எவ்வளவோ சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி இந்த போராட்டம் அமைதியாக நடந்திருக்கிறது. சமூக வலைதளமான ட்விட்டர்ல இந்திய அளவுல ட்ரெண்டிங்கெல்லாம் இருக்கு. இந்திய இளைஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு போராட்டமா அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? அதான் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் நடந்த காரணத்தினாலதான் நீங்க சொல்வது போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இது ஒரு பெரிய பாப்புலரா உருவாகி. அமைச்சர் செல்லூர் ராஜு இது ஒரு அரசியலுக்கான போராட்டம். தர்மாக்கோல் புகழா? தர்மாக்கோல் புகழ் தான் கேக்குறீங்க. அது இந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் நான் கருதுகிறோம். ஏன்னா இன்னைக்கு இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 3 மாத காலம் இடைக்கால தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அந்த பிரச்சனைக்கு. ஏன்னா நெடுஞ்சாலைகள் எல்லாம் மாநகராட்சிக்கு உட்பட்ட, பேரூராட்சிக்கு உட்பட்ட சாலைகளாக மாற்றுவதற்கு வகை செய்யக்கூடிய நிலையில ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அது காரணம் மது கடைகளை, அதாவது டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தோட இந்த ஆட்சி போட்டிருக்கு. ஆக அதைத்தான் அடிப்படையாக வச்சு எங்களுடைய திமுக கழகத்தின் சார்பில் எங்களுடைய அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து வழக்கு போட்டாரு. இன்னைக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில், தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானத்தில் இதையும் போட்டிருக்கிறோம். ஆக இந்த தீர்மானத்திற்கு இன்றைக்கு எங்களுக்கு உயர்நீதிமன்றம் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, ஒரு நல்ல வெற்றியான செய்தி கிடைச்சிருக்கு.